கொடுத்தா இவன் வேற ஒருத்தன் இவ்வளோ நேரம் லேட் ஆக்குறான். என்னடா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? 12th ரிசல்ட் இன்னைக்கு. ரிசல்ட்டா? ஆ ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். என்னடா இவன்? மாரியம்மா ஏசப்பா, பாஸ் ஆகிட்டுனா எல்லா சமைக்கும் தேங்காய் உடைக்கிறேன். பட்டு நமக்கு தான் என்ன போகுதுன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னடா ஃபோனே பண்ண காணோம்? ரிசல்ட் என்னாச்சு? பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா. ஃபெயில் ஆயிட்டியா? ஆமாப்பா. என்னடா ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ற? அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்ச இது பண்ண நான் பண்ணிடுவேன்ப்பா, பாஸ் ஆயிடுவேன்ப்பா அப்படின்னா இப்போ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ற? இல்லைப்பா, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை உனக்கு? அது வந்து என்ன பண்ண போற இப்போ? இல்லைப்பா, அட்டெம்ப்ட் எழுத போகிறேன்ப்பா. அட்டெம்ப்ட் எழுத போறியா? இந்த அட்டெம்ப்ட் எழுதுறது அட்டையில எழுதுறதுலாம் எனக்கு தேவை கிடையாது. நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். ஒண்ணு ஒழுங்கா உருப்படியா ஊர் வந்து சேரு, அப்படி இல்லையா அங்கேயே செத்து தொலைடா. என்னப்பா? நீ எனக்கு புள்ளையே கிடையாதுடா. நீலாம் வந்து எனக்கு ஏன் வந்து பிறந்தேனே தெரியல. அப்பா வெயிடா போன. டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டேன். வாழ்கிறது வேஸ்ட்டு. நான் சாக போகிறேன், சாக போகிறேன், சாக போகிறேன், சாக போகிறேன், நான் சாக போகிறேன், சாக போகிறேன். யாரு? ஹலோ ஹலோ, மச்சான் நான் சுந்தர் பேசுறேன்டா. ஹலோ, சொல்கிறா. டேய் ரிசல்ட் என்னடா ஆச்சு? அது ஏன்டா கேட்குற? ஃபெயில் ஆகிட்டேன்டா. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. சாவலானே நினச்சேன். ரொம்ப அசிங்கமாக வேறு இருக்குது. ஃபோன் பண்ணி வேறு நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறதுனே தெரியலடா. டேய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? எங்கள் அண்ணன் கூட தான்டா 12th ஃபெயிலு. ஆனால் இப்போ டிப்ளமோ படித்து இன்ஜினியரோட அதிகமாக சம்பளம் வாங்கலாம். இதுக்கெல்லாம் சாவலாமாடா? சரி மச்சான், தப்பான முடிவுக்கெல்லாம் எதுவும் போயிடாதடா. நாளைக்கு என் வீட்டுக்கு வாடா, நம்ம உட்காந்து பேசலாம். சரிடா, நான் வச்சிடுறேன். சரி நாளைக்கு வந்துடுறா. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, இன்னைக்கு யாரு கண்ணிலும் படக்கூடாது. இப்போ நீங்கள் வேற வழின்னா உட்காந்துட்டு இருக்காங்களே நம்ம கலாய்க்கிறதுக்குன்னு. சின்ன பையா டேய், டேய் 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 ஸ்கூல் பையா டேய். கலாய்ச்சிட்டானுங்கடா. லயன் நேரம்டா. உங்களுக்குலாம் இருக்குடா ஒரு நாள். வச்சிரண்டா எல்லாரையும்.
வாழ்க்கையில் தோத்துட்டோன்னு எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. என் ஃப்ரெண்டோட அந்த சின்ன அட்வைஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். அன்றைக்கி நான் அதை சூசைட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி வந்திருக்க முடியாது. முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஹலோ, ஹலோ கௌதம், சொல்லுங்கள் சார். ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சா கௌதம்? 10 to 15 டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுறேன் சார். ஓகே கௌதம், உன்னோட சேலரி 50,000 கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகே சார். செக் பண்ணிக்கோங்க. சரி சார். நம்ப முடியலல்ல, என்னாலே நம்ப முடியல. இன்றைக்கி நான் ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருக்கேன். முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ்.